Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. சிம்பனி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. 9 இயர்ஸ் இருக்கும்போது என்னோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ பியானோட மெயின் ஜான்ரன்னு சொல்லக்கூடியது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வந்து நிறைய விதமாக பிரிக்கலாம். அதில் சொனாட்டா இருக்குது, கன்சர்ட்டோ இருக்குது, இம்ப்ராம்ப்டூஸ் அண்ட் அதில் சிம்பனி ஒரு 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 ஹெட். நீதானே என் பொன் வசதம் படத்துக்கு எந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணீங்க? அப்போ அவர் சொன்னார், எதுக்கு நீ சிம்பனி பண்ண போறியான்னு. அப்போ நான் பயந்து சொன்னேன், ஐயோ இல்லை இல்லை இல்லைங்க. ஸோ அன்றைக்கி அவர் அது தப்பான சிம்பனின்னு சொன்னதால தான் இன்றைக்கி நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு அதை பற்றி நல்லா படித்து கரெக்டான சிம்பனி ஒன்று பண்ணி முடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். திருக்குறள் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, மை ஹம்பிள் ஒப்பீனியன். அண்ட் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் 980 சிங்கர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் 20 more to go. ஸோ இது நாங்கள் வெறும் திருக்குறளுக்கு மட்டும் டியூன் போடல. ஸோ பல்லவி சரணம் பல்லவி ஒரு சினிமா ஆவரேஜ் சினிமா சாங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பல்லவி சரணம் பல்லவி மாதிரி குரல் பொருள் அண்ட் குரல் ராஜா சார் ரஹ்மான் சாரை பாட வைக்கணும்னு எங்களோட ஆசை கூட. ஸோ எல்லாருமே பாடி முடிச்சுட்டு 1328 வரைக்கும் முடிச்சுட்டு லாஸ்ட் 2 குரல் அவங்க 2 பேருக்கும் வச்சுருக்கோம் நாங்கள். சம்வேர் இந்த ஸ்மால் டவுன் ஃப்ரம் சைனா, இப்போ பாப்புவா நியூகினிலேருந்து ஒருத்தவங்க ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா அமெரிக்காலேருந்து ஒரு 200 சிங்கர் பாடியிருக்காங்க, 200 சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்டில் இணைக்கிறது வந்து We have Lydian Nadaswaram with us. So it's so happy to see you. ஏன்னா வந்து ஒரு யங் ஏஜில் ஒரு சிம்பனி பண்ணுறதுன்ற ஒரு பிக் டீல். அண்ட் அதையுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லைனா வந்து அந்த மூவ் எடுக்கவே முடியாது. ஸோ யூ நோ ஹவு மச் யூர் கான்ஃபிடென்ட் இனஃப். அண்ட் நீங்கள் அதை புல் ஆஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிசஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான உழைப்பு என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஜஸ்ட் ஷேர் இட் வித் அஸ். சிம்பனி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. அண்ட் எனக்கு 9 இயர்ஸ் இருக்கும்போது என்னோட மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோக்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ பியானோட மெயின் ஜான்ரன்னு சொல்லக்கூடியது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். ஸோ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் வந்து நிறைய விதமாக பிரிக்கலாம். அதில் சொனாட்டா இருக்குது, கன்சர்ட்டோ இருக்குது, இம்ப்ராம்ப்டூஸ் அண்ட் அதில் சிம்பனி ஒரு 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 ஹெட் ஒரு வாட்ஸ் த மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ சிம்பனி மியூசிக் நான் ரொம்ப வருஷமே நான் நிறைய கேட்டிருக்கேன். அண்ட் நான் இளையராஜா சார்கிட்ட கிளாஸ் போகும்போது மியூசிக் டிஸ்கஷன் போகும்போது ஒரு வாட்டி நான் கேட்டேன், இந்த மாதிரி அங்கிள் நீதானே என் பொன் வசதம் படத்துக்கு எந்த சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணீங்க? அப்போ அவர் சொன்னார், எதுக்கு நீ சிம்பனி பண்ண போறியான்னு. அப்போ நான் பயந்து சொன்னேன், ஐயோ இல்லை இல்லை இல்லைங்க இல்லை இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நீயும் பண்ணுவேன், நீயும் கற்றுக்கிட்டு பண்ணணும், உங்கள் வீடு ஃபுல்லாக அவார்டு வாங்கி வைக்கணும்னு சொன்னார். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஐ காட் தட் தென் நானும் சிம்பனி பண்ணணும்னு. ஸோ இப்படி தான் அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. கிரேட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஈவன் அவரோட வீடியோ போஸ்ட் பண்ணதை பார்த்தப்போ ஹீ ஆக்சுவலி டோல்ட் யூ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு கிரிட்டிசிசம், அது கிரிட்டிசிசம்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம். இப்போ யாராக இருந்தாலும் உங்களோட குரு இருக்காங்க இல்லை ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு ஆர்ட்டை காட்டும் போது அதுக்கான ரிமார்க்ஸ் வந்து டெஃபினட்டாக சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சுனாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தால் he wants you to be good full throughoutly. So அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது? ஸோ அந்த நீதானே என் பொன் வசதம் அந்த ஆர்கெஸ்ட்ரா பற்றி கேட்டதுக்கு அப்புறமா நான் அடுத்த ஒரு 2-3 கிளாஸ்க்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஒன்று கம்போஸ் பண்ணி அவர்கிட்ட நான் போட்டு காட்டினேன். அங்கிள் இந்த மாதிரி ஒரு சிம்பனி மாதிரி நான் ஒன்று பண்ணியிருக்கேன் அங்கிள், இதை கேளுங்க. அப்போ அதை ஒரு 20 to 30 seconds அங்கிள் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லி, இது சிம்பனி மாதிரி இல்லை லிடியன், இட்ஸ் சவுண்டிங் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்குது, நீ சிம்பனினா என்னென்னு கற்றுக்கிட்டு ப்ராப்பராக அதை படிச்சுட்டு நீ பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வேர்ட் இட் கேவ் மீ ஸோ மச் மோட்டிவேஷன். அண்ட் அவர் என்ன சொல்கிறது, அவரோட எல்லா வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு டீப் மீனிங் இருக்கும். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அன்றைக்கி அவர் அது தப்பான சிம்பனின்னு சொன்னதால தான் இன்றைக்கி நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு அதை பற்றி நல்லா படித்து கரெக்டான சிம்பனி ஒன்று பண்ணி முடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். வாட் மேட் யூ டு டூ இட்? லைக் ஒரு கம்பேஷன், ஒரு லவ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறப்போ தான் வந்து இந்த யங் ஏஜில் அது வந்ததுன்றது அது இன்னும் ஒரு பிளெஸிங் தான். ஏன்னா யூ ஹவ் பீன் சீயிங் அண்ட் நாங்கள் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். வி க்ரூ அப் அப்படின்ற மாதிரி பி டேலண்ட் ஷோஸ் நிறைய இதில் பார்த்துருக்கோம். ஐ திங்க் இங்கேயுமே ஆல் ஓவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்குது. ஸோ இவங்களை யங் ஏஜில் ஒரு ஈர்ப்பு வருதில்ல, அந்த ஒரு கம்பேஷன் வருதில்ல, அதுவே ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும். ஸோ அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் இளையராஜா சார் தான். ஸோ ஏன்னா அவருக்கு 82 years ஓல்ட் ஆகுது. அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் சிம்பனி இப்போ பண்ணியிருக்காரு. ஸ்டில் ஹி ஹேஸ் த ட்ரைவ் அண்ட் பேஷன் அண்ட் that discipline towards music. I think
he's a musical god and inspiration for all of us. And he's not just a musical genius, he's a என்ன சொல்கிறது ஒரு கைடிங் ஃபோர்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அதனால் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் சிம்ஃபனி இப்போ March 8 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவரோட லெகசி, மாஸ்டரோட லெகசி ஸ்டூடெண்ட் கேரி பண்ணணுன்னு நானும் சிம்ஃபனி பண்ணலான்னு நான் அது முடிச்சுட்டேன். நான் கொஞ்ச நாளாக பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இப்போது இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதால அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸாக நான் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ அவர் பண்ணதால் நான் அடுத்த நாளே நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஐ ஷுட் கேரி தட் ஹிஸ் லெகசி ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். ஸோ தட்ஸ் வேர் த டிரைவ் அண்ட் கம்பேஷன் அண்ட் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம். டெஃபினெட்லி. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் தட் திருக்குறள் திங், ஈவன் நானுமே உங்களுக்கு சாங் அனுப்பிச்சிருந்தேன் தெரியுமா? யா, அண்ட் ஐ ஹவ் பீன் செலக்டட் ஃபார் லைக் ஆல்மோஸ்ட் எவ்ரி ரவுண்ட். அண்ட் தென் ஐ டென்ட் நோ ப்ராப்பர் Carnatic when I was very young I learned. Okay. So அதனால இன்னுமும் உங்களுக்கு நீங்க ஃபில்டர் பண்ணி I think the final I was not in. ஆமா. We got more than 1,30,000 mails. So அதுல இருந்து மெயில்ல இருந்து இப்போதைக்கு ஒரு 300-350 தான் ஃபில்டர் பண்ணிருக்கோம். So you will know the process how difficult it is. Definitely. And even though நான் இதுவாகல, நான் உள்ள வரல ஃபைனல்ல, இருந்தாலும் you kept messaging me saying இதுதான் எங்களோட அப்டேட், இப்படி தான் இருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஆட்டோமேட்டட் மாதிரி இல்ல, இது ப்ராப்பரா எனக்கு யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புற மாதிரி தான் இருந்தது. மெயில்ல இருந்து more than we selected like 10,000 singers மாதிரி. ஆனா அதுல ஃபைனலைஸ் பண்ணது ஒரு 300 தான். ஆமா. ஆனா அந்த 10,000 டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே ஒரு டீம் வேலை செஞ்சாங்க. இதுக்கு ஒரு 5 பேர். ஸோ அவங்க எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புவாங்க. அண்ட் இது ரிலீஸ் ஆயிருக்கு, யூ ஷுட் கோ சி, இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை சிங்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் இட். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ஹவு இஸ் இட்? திருக்குறள் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். அண்ட் இப்போதைக்கு இப்போ வரைக்கும் 980 சிங்கர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் 20 more to go. அண்ட் அதுக்கு மேலே சிங்கர்ஸ் வந்தாங்க கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். 1000+ சிங்கர்ஸ் தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. அண்ட் ஒரு 3 to 4 months வேலை இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எங்கள் அக்கா அமிர்தவர்ஷினி அவள் தான் எல்லா டியூனும் பண்ணுறான், மெலடி கம்போஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு வித் திருவள்ளுவர்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்மைட்டிஸ் பிளெஸிங்ஸ். ஸோ hope it will come out good. Yeah. And இந்த இது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல, பீட் திருவள்ளுவராக இருக்கட்டும், சிங்கர்ஸ் வந்து நம்ம நோன் இல்லாமல் வில் கோ வித் த நியூ டேலண்ட்ஸ், நம்ம எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? The complete credit goes to my dad only. ஏன்னா இது பண்ண சொல்லி எங்களை மோட்டிவேட் பண்ணது, இந்த ஐடியா வந்தது எல்லாமே அப்பா தான். ஸோ இது நாங்கள் வெறும் திருக்குறளுக்கு மட்டும் டியூன் போடல. ஸோ பல்லவி சரணம் பல்லவி ஒரு சினிமா ஆவரேஜ் சினிமா சாங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பல்லவி சரணம் பல்லவி மாதிரி குறள், பொருள் அண்ட் குறள். ஸோ பொருள் வந்து இப்போ குறள் வந்து 7 வார்த்தையில் அமைக்கப்பட்டிருக்குன்னா பொருள் வந்து less than 14 வேர்ட்ஸ்குள்ளேயே எளிமையான தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இதில் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு தமிழ் ஸ்காலர் சக்திவாசன் அவர் தான் எழுதியிருக்காரு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. ஸோ ஆமாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேணால் இப்போ ரிவீல் ஆகிடும். ஸோ அது ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அது எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு நாங்கள் இங்கிலீஷ் ரெண்டிஷன் கூட தரோம். ஸோ அதுவும் எங்கள் அங்கிள் விஸ்வாஸ் கைட்டோண்டின்னு ஒருத்தர் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இங்கிலீஷ்லையும் வருதா இது? இங்கிலீஷ்லேருந்து மியூசிக் வீடியோ பண்ணுறோம், அதில் சப்டைட்டில்ஸாக வரும். ஏன்னா மற்ற லாங்குவேஜ் ஆளுங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் புரியும். அண்ட் தென் இதில் நோட்டபிள் சிங்கர்ஸ் யாராவது பாடுறாங்களா? நிறைய இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி, ஹிந்தி இண்டஸ்ட்ரி அண்ட் மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிற மெயின் சிங்கர்ஸ், பிளேபேக் சிங்கர்ஸ் எல்லாரும் பாடியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக் கம்போசர்ஸ் அண்ட் வி ஆர் ரெக்கார்டிங் சம் ஆக்டர்ஸ் டூ. அண்ட் ராஜா சார், ரஹ்மான் சாரை பாட வைக்கணும்னு எங்களோட ஆசை கூட. ஸோ எல்லாருமே பாடி முடிச்சுட்டு 1328 வரைக்கும் முடிச்சுட்டு லாஸ்ட் 2 குறள் அவங்க 2 பேருக்கும் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்டே அவங்கள ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நாங்கள் எதுவும் பப்ளிசைட் பண்ணோன்னு அவங்க நினச்சிடக்கூடாது. ஸோ எல்லாரையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் அவங்கக்கிட்ட கொண்டு போனால் அவங்களுக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்க பண்ணியிருக்காங்கன்னு ஒரு மனசு இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி தே வில் சிங். அண்ட் நினச்சி பாருங்க, அதில் இருக்கிற அதர் சிங்கர்ஸ் they'll feel blessed too. Definitely. ஸோ இந்த ப்ராஜெக்டில் டிவி கோபாலகிருஷ்ணன் சார் பாடியிருக்கார், ஹீஸ் 94 years old. அண்ட் பி சுஷிலாமா பாடியிருக்காங்க, அண்ட் சித்ராமா பாடியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஸோ இந்த மாதிரி லெஜெண்டரி சிங்கர்ஸ் இருக்கிற இந்த ப்ராஜெக்டில் தேர் இஸ் ஆல்சோ அ சிங்கர் ஃப்ரம் சம்வேர் இன் த ஸ்மால் டவுன் ஃப்ரம் சைனா. அண்ட் இப்போ பாப்புவா நியூகினிலேருந்து ஒருத்தவங்க ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, அமெரிக்காலேருந்து ஒரு 200 சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ப்ராஜெக்டில் இணைக்கிறது வந்து தமிழ், திருவள்ளுவர் and either. So I'm very happy that we are doing that project now. Yes, definitely, and it's very good to hear. And now in the symphony பத்தி நம்ம பேசுறப்போ can you explain like இப்போ symphony என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், பட் இது எத்தனை பார்ட்ஸா வரும் and then how எங்க அவங்க கேட்கலாம் அப்படின்றத சொன்னீங்கன்னா it will be nice for them to listen. Absolutely. So symphonyன்றது it's
இட்ஸ் a ட்ரெடிஷ்னல் ஆர்கெஸ்ட்ரேஷனல் ஃபார்ம் தான். இப்போ நம்ம கர்நாடிக் மியூசிக், ஜாஸ் மியூசிக் இதெல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி யூரோப்பில் சிம்ஃபனின்றது ஒரு ஃபார்ம். அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ், பிராஸ், வுட்வின்ஸ் அண்ட் பெர்கஷன்ஸ். அண்ட் அது வந்து பாக் மொசார்ட் தான் அது கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் இட். அதுக்கப்புறம் லுட்விக் வேன் பீட்டோவன் வந்து அவர் சில ரூல்ஸ் எல்லாம் மாற்றி அவர் வேறு மாதிரி ஒரு சிம்ஃபனி பண்ணார். அவரோட 9th சிம்ஃபனியில் ஃபர்ஸ்ட் டைம் கொயர்லாம் கொண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மேலர் இன்னொரு கம்போசர் ஒரு சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வேறு மாதிரி சிம்ஃபனி பண்ணியிருந்தார். அண்ட் ஷாஸ்டோகோவிச்னு ஒருத்தர் அவர் செல்லோ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பீப்பா இந்த சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுத்துருந்தார். அண்ட் ரக்குமனினோஃப்னு ஒரு கம்போசர் இஸ் அ வெரி ரீசெண்ட் ஒரு மாடர்ன் டே கம்போசர்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து சில ஜாஸ் கார்ட்ஸ் அதெல்லாம் போட்டு அவரோட ஸ்டைலில் ஒன்று கொடுத்துருந்தார். ஸோ இட்ஸ் அன் எவால்விங் ப்ராசஸ் சிம்ஃபனின்றது. ஸோ நம்ம அதிலே நிற்கக்கூடாது என்ன கேட்டால். ஸோ என்னோட இது வந்து நான் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அண்ட் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கிற ஆளுங்க கூட என்னோட சிம்ஃபனி எவ்வளோ நல்லா கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே என் மைண்டில் இருக்குது. அண்ட் மை மியூசிக்கல் ரூட்ஸ் அண்ட் வேர் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை, இந்தியா. ஸோ இந்தியன் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ சிம்ஃபனியில் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது ரொம்பவும் திணிக்கக்கூடாது. ஏன்னா இட் வில் பி அ டிஸ்ரெஸ்பெக்ட் டு த ஒரிஜினல் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம கர்நாடிக் ஜாஸ் கீர்த்தனை ஃபுல்லாகவே புரியாத மாதிரி பண்ண முடியாது. இட்ஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட் டு போத் த ஜானர்ஸ். ஸோ அது ரொம்ப பார்த்து அது நல்லா அதுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ஸ்கோர்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாம் லண்டன்லேருந்து ஒரு பிரிட்டிஷ் கம்போசர் ஆண்ட்ரியூன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லண்டன் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட எல்லாம் என்னோட ஸ்கோர்ஸ் அண்ட் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸை ஷேர் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், Lydian, this is sounding very global and it's sounding very unique and it's sounding new. It's like a new beginning for you. So our sonna vaartha da it kind of resonated with me and I named my symphony as New Beginnings. And நீங்க சொன்னீங்கல ஸ்டைல் னு சொல்றப்போ what is Lydian style in the symphony? It's a new எத சொன்னேனே it'll be a global symphony. ரொம்பவும் அந்த பழைய ஃபார்ம்ல யூஸ் பண்ணா என்னோட ஐடென்டிட்டி எதுவுமே இருக்காம அது இல்லாம போயிடும். Okay, you can't reveal much. I can't reveal much. ஏன்னா இப்போ திருக்குறள் பண்றதால அங்கங்க bits and pieces பண்ணி வச்சிருக்கேன். ஆனா it's completed. So இது முடிச்சதுக்கு அப்புறம் there are just some final works, refinements, the scoring process இருக்கு and orchestration சிலது இருக்கு. So அது பண்ணிட்டு அடுத்த வருஷம் June 21st I'll be releasing. Definitely. Thank you so much for the interview. It's been a wonderful talk. Thank you so much. Likewise. Thank you so much. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.